வாங்க நம்ம புது விளையாட்ட விளையாடலாம். என்னது புது விளையாட்டா? இதுல 2 விதம் இருக்கு. ஒரு விதம் என்னன்னா ஒருத்தர் என்ன சொல்ல வராருன்னு கையால ஜாடையா காட்டுவாங்க. அத பார்த்து அவங்க சொல்லணும் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு. நீ சொல்லும் போது இந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாங்க சீக்கிரம் விளையாடலாம். திருடு திருடு என் பேக் எடுத்துட்டு போறான். திருடு பிடிங்க. அங்க பாரு, திருடு அம்மாவோட ஹேண்ட்பேக் எடுத்துட்டு போறான். ஏய் நில்லு. இங்க பாருங்க அங்கிள், அந்த ஹேண்ட்பேக்கை திரும்ப கொடுத்துருங்க. உங்களுக்கு தான் சொல்றேன். நான் காண்றது என்ன கனவா? இந்த சைக்கிள் என்ன இவ்வளவு வேகமா வந்துட்டு இருக்கு? காப்பாத்துங்க தம்பி தம்பி, என்ன விட்டுறாத, தயவு செஞ்சு என்ன காப்பாத்து. ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன காப்பாத்து. சரி போ, இனிமே இந்த திருட்டு வேலை எல்லாம் வச்சுக்காத. மறுபடியும் செஞ்சா போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன். ஆமா, நீ யாரு அத சொல்லிட்டு போப்பா. நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். என்னோட பேரு வீர். வீர் தான் ரோபோ பாய். தேங்க் யூ வீர். அம்மா, நீ அவங்க கிட்ட இருந்து பர்ஸ் எப்படி எடுத்துட்டு வந்த? அவன் கிட்ட இருந்து கொண்டு வரல, பர்ஸ் கீழே விழுந்தது, நான் எடுத்துன்னு வந்துட்டேன் ஆண்டி. குட் மார்னிங் வீர், நீ நல்ல வேலை தான் செஞ்சிருக்க. பாய் பசங்களா. பாய். ஜெண்டு எங்க இருக்கான்? எங்க இருக்கான்னு தெரியல, ஆனா இருங்க, நான் உடனே கூப்பிடுறேன். தக்தினா தின் தக்தினா தின். உங்களுக்கு நான் என்ன வேலை செய்யணும்? கட்டளை எடுங்க பாஸ். உன் தாத்தாவை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுதுன்னு சொல்லு ஜிண்டு ஜின். தாத்தா, நீங்க எப்ப வந்தீங்க? ஜிண்டு ஜின், அந்த ஜெயில இருந்த லேடி ஜின் தப்பிச்சு போயிட்டா. உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு தடவை லேடி ஜின் போலீஸை ஏமாத்தி தப்பிச்சு போயிட்டு இருக்கும் போது நீ தான் பார்த்து போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ண. அன்னையில இருந்து ஜெயில தான் இருந்தா. ஆமா தாத்தா, எனக்கு ஞாபகம் இருக்கு. அவளை ஒரு நாள் போலீஸ் தேடிட்டு வரும்போது அவ கிணத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டா. நான் அப்ப அங்க விளையாடிட்டு இருந்தேன். அவ ஒளிஞ்சுக்கிட்டத பார்த்து நான் தான் போலீஸ் கிட்ட சொன்னேன். போலீஸும் அவளை பிடிச்சிட்டாங்க. அப்ப அவ கோவமா என்ன பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? ஜிண்டு, நான் திரும்ப வருவேன். திரும்ப வந்து உன்னோட சக்தியெல்லாம் எடுத்துருவேன். நான் உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். ஜிண்டு, இப்ப அவ ஜெயில இருந்து தப்பிச்சு போயிட்டா. இப்ப அவ உன்னதான் தேடிக்கிட்டு இருக்கா. என்னது? அவளுக்கு தெரியாது நீ இந்த பூமியில தான் இருக்கேன்னு. அதனால உனக்கு எந்த ஆபத்தும் இல்ல. தாத்தா, ஜிண்டுவை நீங்க உங்க கூட கூட்டிட்டு போயிடுங்க. அந்த இடத்துல அவனுக்கு நிறைய ஆபத்துகள் இருக்கு. ஏன்னா ஜிண்டுவை அந்த லேடி எங்க உலகத்துல தான் தேடிக்கிட்டு இருக்கா. ஜிண்டு, இந்தா இத வச்சுக்கோ. ஒருவேளை அவளை நீ பார்த்தனா இதால அவளை கைது பண்ணிடு. ஓகே தாத்தா. ஜிண்டு, எதுக்காக நீ இதுக்கு இவ்ளோ பயப்படுற? அவ ரொம்ப ஆபத்தானவ, என்ன பழி வாங்காம விட மாட்டா. ஆனா லேடி ஜினுக்கு நீ இங்க இருக்கிறது தெரியாதுல்ல. அங்க பாருங்க, அங்க பாருங்க பூதம். அங்க பாருங்க பூதம். யாரோ அடிக்காதீங்க. ஓடிங்க ஓடிங்க. சீக்கிரம் சீக்கிரம் ஓடுங்க. காப்பாத்துங்க. ஓடுங்க ஓடுங்க. எல்லாரும் சீக்கிரம் ஓடுங்க. ஜிண்டு, என் பிரியமான ஜிண்டு, எப்படி இருக்க? உன்னாலதான் நான் இத்தனை நாளா ஜெயில இருக்க வேண்டியதா போச்சு. இப்ப உன்னோட சக்தி எல்லாம் எடுத்துக்கிட்டு என்னோட சக்தி எல்லாம் அதிகமாக்கிக்க போறேன். இதுல உனக்கு எந்த வருத்தமும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த டாங்கி ஜிண்டுவோட ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். இல்ல 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 இல்ல, அவன் என்னுடைய எதிரி. எதிரிக்கு எதிரி நண்பன். இன்னில இருந்து நம்ம 2 பேரும் நண்பர்கள். எங்க சொல்லு, ஜிண்டு எங்க இருக்கான்?
உனக்கு ஒண்ணு தெரியுமா, எனக்கு டாங்கி டிஷஸ் ரொம்ப நல்லாவே சமைக்க தெரியும். டாங்கி பிரியாணி, டாங்கி டிக்கா, டாங்கி லாலிபாப், அப்புறம் இன்னும் நிறைய இருக்கு. வீர், வீர், என்ன காப்பாத்து. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு வாட்டி நான் ஜின்ட்டுவை புடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் உன்னையும் என்ன மாதிரியே அழகான லேடி ஜின்னா மாத்திடுவேன் பொண்ணே. பாய் பாய். நீ எதுக்காக இவ்வளவு பயப்படுற ஜிண்டு? நீ மேஜிக் பண்ணி அங்க இருந்து மறைஞ்சிருக்கலாம்ல. அவளை பார்த்தா பயத்துல எனக்கு எல்லாமே மறந்து போகும். மந்திரம் கூட ஞாபகம் வர மாட்டேங்குது. உன்கிட்ட அவளை பிடிக்கிறதுக்கு ஜின் கேச்சர் இருக்குல்ல ஜிண்டு, அத வச்சு பிடிக்கலாம்ல. அது எனக்கு பயத்துல பேச்சே வர மாட்டேங்குது. அப்புறம் எங்க அவளை பிடிக்கிறது? அவளால எப்ப வேணாலும் எங்க வேணாலும் போக முடியும். மத்த ஜீனிகளை பயமுறுத்தி அவங்க சக்திகளை எடுத்துக்கிறது அவளோட வேலை. எத்தனை ஜீனிகள் அவளை பார்த்து பயப்படுறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவளுக்கு சக்தி அதிகமாகும். நான் போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிறேன். வீர், ஜிண்டு எங்க? அவனுக்காக நான் இன்னைக்கு பானிபூரி ரெடி பண்ணிருக்கேன். அவன் எங்க இருக்கான்னு தெரியலையே தாத்தா. உன்னோட ஃப்ரெண்டு அவன் எங்கன்னு உனக்கு தெரியலையா? சீக்கிரமா கூப்பிடவன. எதுக்காக சிண்டு இவ்வளவு பாசமா கூப்பிடுறாரு? எப்பவுமே எங்க தாத்தா எல்லாரையும் ஒன்னாதானே கூப்பிடுவாரு. ஏதோ வித்தியாசம் தெரியுது. இரு, நான் கண்டுபிடிக்கிறேன். தாத்தா, நீங்க சாப்பாடு கொண்டு வந்து டேபிள்ல வச்சிடுங்க. நான் ஜிண்டுவா கூட்டிட்டு வந்துடுறேன். ஆ. ஆ. ஹலோ தாத்தா, நீங்க எங்க இருக்கீங்க? மார்க்கெட்ல தான்ப்பா காய்கறி வாங்கிட்டு இருக்கேன். ஏன், என்னாச்சு? ஒன்னும் இல்ல, சும்மா தான் ஃபோன் பண்ண தாத்தா. இம்லி, உள்ள இருக்கிறது தாத்தா கிடையாது, லேடி ஜின். ஜிண்டு சீக்கிரம் வா, லேடி ஜின் தாத்தா உருவத்துல வந்திருக்கு. இல்ல இல்ல, நான் இங்க இருந்து எங்கேயும் வரமாட்டேன். ஜிண்டு, வாங்க. ஜின்ட்டு, மரியாதையா நில்லு. ஜிண்டு, அண்டாங்கன்னு சொல்லி சீக்கிரமா மறைஞ்சு போ, சீக்கிரம். அண்டம் கண்டம் தண்டம் பிண்டம் சொன்னபடி நடக்கணும். டம் டமாடம். ஜிண்டு, நம்ம எவ்வளவு நேரத்துக்கு தான் இப்படி ஓடிட்டே இருக்கிறது? உன்னோட மேஜிக்கை யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணு. திங்க் பாசிட்டிவ். நீ பலசாலின்றது நீ நம்பு. அதுக்கப்புறம் நீயே பாரு. நான் பலசாலி, நான் பலசாலி. நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது லேடி ஜீனின்னு நினைக்கிறேன். ஜட்டா அவங்களோட உருவத்துல வந்திருக்கு. அட சிண்டு, சீக்கிரமா மேஜிக் பண்ணு. லேடி ஜீனி பக்கத்துல வந்துட்டு இருக்கு. அண்டம் கண்டம் தண்டம் பிண்டம் சொன்னபடி நடக்கணும். டம் டமாடம். எங்க ஊர்ல இப்படி எல்லாம் நடக்காது. அவரு உண்மையான ஜட்டா அங்கிள். அவரை சரி பண்ணு. அட, என்ன மாதிரி இன்னொருத்தனும் வந்துட்டான்பா. ஹே ஃப்ரெண்ட், உன்னோட பேர் என்ன? அட, பேர்ல என்னப்பா இருக்குது? என்ன வேலைன்னு கேளு. சரி சொல்லு, என்ன வேலை என்ன? நான் ஒரு ஷெஃப். வெஜிடபிள் ரைஸ் பண்ணுவேன், வெஜிடபிள் பிரியாணி பண்ணுவேன், வெஜிடபிள் சூப் பண்ணுவேன், வெஜிடபிள் உப்புமா பண்ணுவேன், வெஜிடபிள் கிச்சடி பண்ணுவேன். என்ன வேணும்னு கேளு, நல்லா பண்ணி போடுவேன். இது லேடி ஜீன் தாப்பா. போடுங்க. ஜின்ட்டு, என் பிரியமான ஜின்ட்டு, இப்ப உன்னுடைய சக்தி எல்லாம் எனக்கு சொந்தமாக்கிக்க போறேன். உன்னுடைய எல்லா சக்தியும் எடுத்துக்கிட்டு நான் எவ்வளவு சக்திசாலியா மாற போறேன்னு பாரு. அதுக்கப்புறம் என்னை யாராலையும் பிடிக்க முடியாது. ஜிண்டு, மேஜிக் பண்ணு. மேஜிக் பண்ணி சண்டை போடு ஜிண்டு. உன் மேல நம்பிக்கை வை ஜிண்டு. நீ தோல்வியை ஒத்துக்காத. ஜிண்டு, ஃபைட் பண்ணு, ஃபைட். ஜிண்டு, ஜிண்டு, உன்னோட எல்லா பவர்ஸும் போயிட்டு இருக்கு. ஏதாவது பண்ணு. ஜிண்டு, உன்னோட பவர்ஸ நிறுத்து. நான் இப்படி நடக்க விட மாட்டேன். ஆ,
இல்ல இல்ல, அந்த சக்தி எல்லாம் என்னோடையது. திரும்ப எனக்கே கொடுத்துருங்க. நான் ஒண்ணு சின்ன இல்ல தோல்வியை ஒத்துக்கிறதுக்கு. இது வரைக்கும் நீ டாங்கி பவரை பார்த்தது இல்லையே, இன்னைக்கு அதை நீ பார்க்க போற. காத்துக்கிட்டே இரு. என் சக்தி எல்லாம் எனக்கே கொடுத்துரு, இல்லன்னா உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நீ ரொம்பவே பேசிட்ட. இப்ப உனக்கு டாங்கியோட பவர் என்னங்கறத காட்டியே ஆகணும். வாங்கிக்க. ஜிண்டு இப்படிதான் சண்டை போடணும். பயப்படுறதுனால எதுவுமே நடக்காது. சுல்புலாலேயே சண்டை போட முடியும்னா நீ தான் ஜீனியாச்சே. சுல்புல், நீ உண்மையிலேயே தைரியசாலி. நானும் உன்ன மாதிரியே போராடுவேன். சரி, அண்டம் கண்டம் தண்டம் பிண்டம் சொன்னபடி நடக்கணும் டம் டமாடம் அப்படி சொல்லி உன் சக்தியை வெளில எடுக்க முயற்சி பண்ணு. அப்பதான் என் சக்தி எல்லாம் ஒரு பால் மாதிரி வெளியில வந்து உன் கைக்கு வந்துரும். அப்புறம் அதை உன்கிட்ட இருந்து நான் வாங்கிக்கிறேன். சீக்கிரம் எடு சுல்புல். முதல்ல நாம வீட்டுக்கு போலாம், அதுக்கப்புறம் இத பண்ணலாம். என்ன வீர், திடீர்னு எங்கப்பா போயிட்டீங்க? தாத்தா, லேடி ஜின் இங்கே வந்துடுச்சு. அவளுக்கு ஜின்டுவோட பவர்ஸ் வேணுமா, அதுக்காக ஜின்டுவை தொந்தரவு பண்றா. இதுதான்ப்பா வாழ்க்கை. எப்ப நினைச்சாலும் கேரட் சாப்பிடலாம். அது மட்டும் இல்ல, ரெண்டு எல்லோன்னு மல்டி கலர்ல கேரட் சாப்பிடலாம். ரொம்ப ஜாலிதான். சுல்புல், இது விளையாடுறதுக்கான நேரம் இல்ல. இப்போ நீ ஒன்னு தெரிஞ்சுக்க, அவ எப்ப வேணாலும் உருவம் மாத்திக்கிட்டு இங்க வரலாம். நம்மளுக்கு யார் மேலேயாவது டவுட் வந்துருச்சுன்னா யார்கிட்டயும் பேச வேணாம். கையை காட்டி ஜாடையில பேசிக்கலாம். அப்போதான் அவளுக்கு நம்ம மேல சந்தேகப்படுற மாதிரி தெரியாம இருக்கலாம்ல. எனக்கு அப்படியெல்லாம் பேச வராது, இருந்தாலும் நான் முயற்சி பண்றேன். இதையெல்லாம் சுல்புலால எப்படி செய்ய முடிஞ்சது? நீ தாத்தாவுக்கு விவரமா சொல்லு. அந்த லேடி ஜின் வெளியில இருக்காளா இல்லையான்னு போய் பார்த்துட்டு வர்றேன். ஹே, வழியில நிக்காத, ஓரம் போ. நீ சொன்னா செய்யாம இருப்பானா? என்ன நடக்குது? யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. பட்டியோட அப்பா ஏதாவது செய்யுங்க. சுல்புல், இது எல்லாத்தையும் சரி பண்ணு. நீயும் ஜிண்டு மாதிரி தான் நடந்துக்கிற. சீக்கிரமா எல்லாத்தையும் சரி பண்ணி உன்னோட பவர்ஸ் எல்லாத்தையும் ஜிண்டுக்கு கொடுத்துடு. ஓஹோ, எனக்குள்ள இருக்கிற பவர்ஸ் எல்லாத்தையும் நான் சிண்டுக்கு திரும்ப கொடுக்கணுமா? என்ன அப்பத்தான் நீ எடுத்துட்டு போக முடியல? ஆனா என்ன உன்னால ஏமாத்த முடியாது லேடி ஜின். பை பை. அட, எங்க ஓடி ஒளியிற நீ? எனக்கு எலினா பயம். கவலைப்படாதீங்க, நான் இப்பவே அதை புடிச்சிடுறேன். சுல்புல், நான் வீர். நான் சொல்றது கேளு. நான் தான் வீர். காப்பாத்துங்க சுல்புல். வீர், நல்ல வேளை நீயே வந்துட்ட. அவ லேடி ஜின். நான் தான் அவளை இப்படி எலி மாதிரி மாத்துனதே. நீயே அந்த கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சி வை. அண்டம் கண்டம் பிண்டம், வீரோட குரல் இப்ப போயிடணும். நான் தான் வீர், அவ தான் லேடி ஜின். நான் சொல்றது கேளுங்க. பிரமாதம் சுல்புல், நீ நல்ல காரியம் தான் பண்ணிருக்க. இப்போ உன்னோட சக்தி எல்லாம் ஜின்டுக்கு திரும்ப கொடுத்துடு. ஜின்டு இந்த ராட்டை எடுத்துக்கிட்டு ஜின் வேர்ல்டுக்கு போயிடுவான்.
அதுக்கப்புறம் ஜெயில போட்டுருவான். எதுக்காக அவசரப்படுற வீர்? நாம எல்லாம் ஒரே ஃபேமிலி தானே. நீ தான் சொல்லிக்கிட்டே இருப்பிய மேஜிக் யார்கிட்ட இருந்தா என்ன, இது என்கிட்டே இருக்கட்டும், நானும் கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமா இருப்பேன்ல. இல்ல சுல்புல், இது தப்பு. அவங்க பொருள் அவங்க கிட்ட தான் இருக்கணும். சரி, சீக்கிரமா மேஜிக் திரும்ப கொடுத்துடு. நான் சந்தோஷமா இருந்தா யாருக்கும் பொறுக்காதே. கொஞ்ச நாளைக்கு மேஜிக் பவரை என்கிட்ட வச்சிட்டு இருந்தா என்னவா? என்கிட்ட இருக்கட்டும். சரி, எவ்வளவு நாளுன்னு சொல்லு. அதாவது ஒரு குறைஞ்சது 20-30 வருஷத்துக்கு. சுல்புல், நீ இப்படி பண்ண கூடாது. நீ ரொம்ப நல்லவன்ல, எல்லாருக்கும் நல்லதுதான் செய்வ, யார் மனசும் புண்படுத்த மாட்ட. சரி, அந்த பவர்ஸ் அவங்க கிட்ட திரும்ப கொடுத்துடு. நான் சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு எல்லாம் பிடிக்காத. சரி, இப்பவே பவரை கொடுத்துறேன். அங்க பாரு, லேடி ஜின் எப்படி துடிக்கிறான்னு பாத்தியா? எங்க கிட்டே நீ உன்னோட வேலைய காட்டுறியா? இப்ப நீ இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்க. இந்த எலி என்கிட்ட எதையோ சொல்லணும்னு நினைக்குது. இது ஜாடையா என்ன சொல்லுதுன்னா, அது வேற இல்ல. அதுக்கு நீளமான முடி இருக்கு, அப்புறம் நீளமான நாக்கு. அது மட்டும் இல்ல, அது மந்திர குச்சி மேல பறக்குமா. ஒருவேளை இந்த எலி வீரா? இது எல்லாம் லேடி ஜீனியோட மேஜிக்கா? நீ அமைதியா இருக்கிறது போதும் சுல்புல். அந்த பவர்ஸ் எல்லாம் சிண்டுக்கு திரும்ப கொடுத்துடு. சரி சரிப்பா, கொஞ்ச நாளைக்கு நானே ஜின்னா இருக்கலாம்னு நினைச்சேன். அண்டம் கண்டம். நீ வீர் தானே? அண்டம் கண்டம் கண்டம் பிண்டம் சொன்னபடி நடக்கணும். டம் டமா டம் டம் டம். ஓடிடு. வீர், இது நீதானா? சாரிப்பா, நான் ஏமாந்து போயிட்டேன்பா. லேடி ஜின், இதுக்கப்புறம் பிரச்சனை உனக்கும் எனக்கும் மட்டும்தான். ஜிண்டுவோட பவர் வேணும்னா என் பின்னாடி வா. வீர், உன்னால என்ன ஜெயிக்க முடியாது. முதல்ல நான் உன்னை அழிச்சிட்டு அதுக்கப்புறம் ஜிண்டு அழிப்பேன். சரி வா, யாரு யார தோக்கடிக்காங்கன்னு பார்க்கலாம். அண்டம் கண்டம் பிண்டம், என்னுடைய மாயக்கோல் வந்தாகணும். இப்போ என்னோட டர்ன். என் மாயக்கோல் எங்க போச்சு? அண்டம் கண்டம் பிண்டம், என் மாயக்கோல் திரும்ப வரணும். நீங்க என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? இல்ல இல்ல, இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. இல்ல
இன்னைக்கு நான் உன்னை கொசு மாதிரி நசுக்க போறேன். சரி, உன் ஆசையை எதுக்கு நான் கெடுக்கணும்? என்னை விட்டுரு. நான் போக மாட்டேன். என்னை விட்டுரு. இனிமே நீ ஜெயில தான் ஓய்வெடுக்கணும். ஜெண்டு, உன் பவர்ஸை எடுத்துக்கிட்டு இவள உன் உலகத்துக்கு கூட்டிட்டு போ. தேங்க்யூ பாஸ். வாங்க ஜீனி ஆண்டி, இனி உங்க வாழ்க்கை ஃபுல்லா ஜெயில தான் கழிக்கணும். இல்ல. மாட்டிக்கிட்டா. அட, நம்ம சுல்புல் எங்க? என்னாச்சு சுல்புல்? இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் ஜீனியாவே இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்.